என்னோட குஷிக்கும் சந்தோஷத்துக்கும் அளவே இல்ல. எனக்கே இது மாதிரி ஒரு கலர் பேப்பர், ரிப்பன் அதெல்லாம் பார்த்தாலே குஷியாயிருவேன், ஹாப்பி ஆயிருவேன். இப்ப வீடு ஃபுல்லா இவ்ளோ கிஃப்ட்ஸ் இருக்கு, இவ்ளோ கலர் பேப்பர், ரிப்பன்லாம் பார்க்கவும் எனக்கு தலகால் புரியல. என்ன பண்றது? எத வச்சு விளையாடுறது? அப்படின்னு. எங்க மம்மி வேற இதெல்லாம் நம்ம கிஃப்ட்டுடா. நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். எதுவும் சேட்டைகிட்ட பண்ணி வச்சிடாத. அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே மம்மி சொல்லிட்டாங்க. நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம். அப்பப்ப விளையாடுவோம். அப்படின்னு எனக்கு செம டைம் பாஸ் ஆயிடுது. சாப்பிடுறது, தூங்குறது, இங்க படுத்துக்கிறது, விளையாடுறதுன்னு இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. எதுக்கு எங்க வீட்லலாம் இவ்ளோ கிஃப்ட்ஸ் இருக்கு? என்ன கதை? அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. அந்த ஸ்டோரிய நான் அடுத்த வாரம் லாங் வீடியோல போஸ்ட் பண்ணுவோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க மம்மி ஆர்வம் தாங்காம கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு ஏத்த மாரி ஏதாவது கிஃப்ட் வருமான்னு ட்ரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்னும் தேடுற மாரி தெரியல. நம்ம நம்ம விளையாடுற மாரி நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒன்னும் இல்ல. எல்லாம் வீட்டுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு புடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி வீட்லயே ஒரு ஜீவன் இருக்கே, அதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குவோம்னு யாருக்காவது தோணுச்சா? இல்ல. ஆனா கேட்க போதெல்லாம் சாதை கூட்டிட்டு வரலையா? சாதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, சாதி எப்படி இருக்கு? அப்படின்னு மட்டும் கேட்டுக்குவாங்க. ஆனா அந்த சாதுன்ற ஜீவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு யாருக்கும் தோணுச்சா? இல்ல. என்னையும் ஒரு மனுஷனா கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரீட்ஸு, ஒரு விளையாட்டு ஜாமான் அது மாதிரி வாங்கி கொடுத்தா என் மனசு குளிர்ந்திருக்கும். இருந்தாலும் பரவால்ல. எங்க மம்மி டாடி ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. எங்க மம்மியே ஒரு கிஃப்ட் பைத்தியம். கிஃப்ட் பேக் பண்ணி குடுக்குறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். இப்ப அவங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்குங்கன்னு தெரியும்போது, அவங்க சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, என் மம்மிக்காக நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியே எல்லா கிஃப்ட்ஸும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்க அக்காங்க, அண்ணனுங்க எல்லாம் கிஃப்ட் குடுத்திருந்தாங்க. ஜாலியா இருந்துச்சு. அப்படியே கூட நின்னு விளையாண்டுட்டு, வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே இன்னைக்கு நாள் சூப்பரா ஓடிடுச்சு. அடுத்த வாரம் பேலன்ஸ் இருக்கிற கிஃப்ட்ஸ் என்னென்ன, என்ன ஃபங்ஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். ஓகே, பை.